ஐயா இந்தம்மா சிக்கன் எடுத்துருக்குது. ஏப்பா எப்போ சொன்னது உனக்கு சிக்கன் எடுத்துக்க சொல்லி? மணி என்னாச்சு? மணி ஒன்னாச்சு. அட பசங்களோட உட்காந்து பேசியிருந்து டைம் ஆகி போச்சு, எனக்கு தெரியல. எதுக்குப்பா போனீங்க? பசங்க எல்லாம் அன்னதானம் போகிறோம்ல, அதை பற்றி பேசியிருந்தங்காட்டி லேட் ஆயிடுச்சு. பாத யாத்திரை வரவங்களுக்கு ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால சரி எப்போ போடுறீங்க? வர சனிக்கிழமை. சரி சரி, சாப்பாடு செஞ்சுட்டேன், ரசம் வச்சுட்டேன். சரி, சிக்கன் மட்டும் கிரேவி பண்ணிக்கலாம். சரிம்மா, சரி ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இதில் வந்து இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்குது, இதையும் போட்டு வணக்கிக்கலாம். தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்குது, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்ச பொடிப்பா, இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள். இந்த லெக் பீஸ் யாருக்குப்பா வேணுங்க? தம்பிக்கு. அப்போ எனக்கு தம்பிக்கு மட்டும் ஒரு லெக் பீஸ் வாங்கிட்டு எனக்கு வாங்கல. நீ சாப்பிட்ருமா, நானும் பாப்பா சாப்பிட மாட்டோம், உங்கள் 2 பேருக்கு தான். உங்களுக்கு வந்து கிரேவி. ஓகே, அவ்வளோதான்ப்பா. போட்டு பரட்டி விட்டு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு எடுத்தோம்னா சிக்கன் கிரேவி ஓகே. சாப்பாடு, சிக்கன் கிரேவி, ரசம் என்ன ஆயிடுச்சாம்மா? ஆயிடுச்சுப்பா. மல்லித்தலை போட்டு இறக்குனா முடிஞ்சது, சாப்பிட்லாம். டைம் ஆயிடுச்சு. தம்பிக்கு லெக் பீஸ். ஓ, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சாப்பாடு, சிக்கன் குழம்பு, ரசம். வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.